வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற சசிகலா அவர்கள் வழங்கிய அந்த பதவி ஒட்டுமொத்தமாக அவரை பொதுச்செயலாளர் வரை கொண்டு சென்றது. ஆனால் இது எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி நடந்ததா அல்லது இயற்கையாகவே எடப்பாடிக்கு பொதுச்செயலாளர் பதவி வழங்கப்பட்டதா என்று பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து அவரது சதித்திட்டம்தான் என்றும், ஏனென்றால் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே சசிகலா அவர்கள் பொறுப்பேற்றுவிட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் எடப்பாடியே முதல்வராக பொறுப்பேற்றி சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றார். அதற்கு பிறகு எடப்பாடி அவரது ஆதரவாளர்களுடன் பேசிய அந்த ஆடியோ தான் படிப்படியாக அதிமுகவை கைப்பற்ற வேண்டும், கோவை மண்டல நிர்வாகிகள் மூலமாக அதிமுகவை தனக்கு சொந்தமாக வைக்க வேண்டும், இதற்காக பல கோடிகள் செலவானாலும் பிரச்சனை இல்லை, இனியும் நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை, சசிகலா அவர்களை முதலில் பதவியிலிருந்து நீக்குவோம், ஓபிஎஸ்ஐ அப்புறப்படுத்துவோம், தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை ஓரம் கட்டுவோம், தனக்கு பேச்சை கேட்கக்கூடிய புதிய நிர்வாகிகளுக்கு புதிய பதவிகளை வழங்குவோம் என்று அந்த ஆடியோவில் பேசியுள்ளது தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தகைய நபரா? ஏனென்றால் முதல்வராக 4 ஆண்டுகள் இருந்ததற்கு காரணமே சசிகலா தான். சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுதே அவருக்கு பல துன்பங்களை இங்கிருந்தே எடப்பாடி கொடுத்ததாகவும் பல்வேறு தகவல்களும் வெளியானது. மேலும் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தமும் எடப்பாடிக்கு சற்று தோல்வியை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவர் துணை முதல்வர் பதவியை கொடுத்து தற்பொழுது இதை மறைத்துவிடலாம், அதற்கு பிறகு 2வது முறை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டாம் என்று நினைத்தார். அவர் பேசிய அனைத்து ஆடியோக்களும் அவருக்கு சாதகமாகவே மாறியது. அவர் நினைத்தபடியே அதிமுகவை தனக்கு சாதகமாக வைத்து கொண்டார். ஆனால் உண்மையான தொண்டர்கள் யாரையுமே அவர் தனக்கு சாதகமாக வைக்க முடியாது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் விசுவாசமாக இருந்த உண்மையான தொண்டர்கள் ஒருபோதும் எடப்பாடிக்கு சாதகமாக செயல்பட மாட்டார்கள். தற்பொழுது அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் சசிகலாவின் பின்னால் தான் சென்றுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் கூவத்தூர் ஆடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நிச்சயம் இந்த தேர்தலில் இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு ஒரு நல்ல ஆட்சியை செய்த தலைவரா என்பதை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தால் அது அவர் மீது இருந்த பயம்தான். எங்கே ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்பதற்காக 4 ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் என்பதையும் நாம் மறுக்கக்கூடாது.